Hello viewers, this is Madan from CarControl Driving Academy, training in our car and own car in Chennai doorstep. ஸோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்மளோட ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரோ ஸ்ட்ரீட்ஸ்லையும் சரி அது மாதிரி டேர்னிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு. சார் ஒர்க் பண்ணிக்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கியா செல்டோஸ் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஸோ அவர் கொடுக்கப்பட்டுள்ள டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நேரோ ஸ்ட்ரீட்ஸ் டிரைவிங். ஸோ நீங்கள் பார்க்கலாம் சார் வந்து லைவாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு அவருடைய செல்டோஸ் வெஹிக்கிளில். ஆல்மோஸ்ட் நம்மளோட வெஹிக்கிளில் அவருக்கு ஒரு 2 to 3 days ஆஃப் கிளாஸ் முடித்த பிறகு இப்போ சாரோட ஓன் வெஹிக்கிளில் நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் லைவாக பர்ஃபார்ம் பண்ணுறதை நான் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக ஏன் போட்டேன் அப்படின்னா கொஞ்சம் டேர்னிங்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மோர் ஓவர் பார்த்திங்கன்னா இது ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி. ஸோ உங்களுக்கே தெரியும் செல்டோஸ் கொஞ்சம் பெரிய வெஹிக்கிள். ஸோ சார் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறான்னு நீங்களே பார்க்கலாம். அழகாக கியர் ஸ்மூத்தனிங் க்ளீனாக இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் க்ளீனாக பண்ணிவிட்டு கியரை ஷிஃப்ட் பண்ணுறது அப் ஷிஃப்ட் ஆகவும் சரி டவுன் ஷிஃப்ட் ஆகவும் சரி கிளியர் கட்டாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ சைடு வியூ மிரர் வாட்சிங். ஸோ அது இல்லாமல் ஆக்சலரேஷன் கண்ட்ரோல், பிரேக் கண்ட்ரோல் அண்ட் ஸ்டேரிங் கண்ட்ரோல் இது எல்லாமே க்ளீனாக இருக்குது. ஸோ இதை தான் நான் எல்லா ட்ரைனிங்குமே சொல்கிறது. பதட்டப்படாமல் எவ்வளோ பெரிய வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி உங்களோட கிளச் கண்ட்ரோல், கியர் கண்ட்ரோல், மிரர் கண்ட்ரோல், ஸ்டேரிங் கண்ட்ரோல் இது கரெக்டாக இருந்தாலே போதும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பம்ப் வருது. ஸோ இந்த பம்பில் ஸ்லோ பண்ணி இப்போ தேர்ட் கியர்லேருந்து ஸ்லோ பண்ணி எடுக்கும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களோட கியர் கால்குலேஷன் கண்டிப்பாக நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் அழகாக தேர்ட் கியர்லேருந்து செகண்ட் கியரை மாற்றிட்டு இப்போ ஸ்லோ டேர்னிங்ஸ் என்னும்போது டேர்ன்ஸ் லெஃப்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட்னும் போது க்ளோஸ் லெஃப்ட் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அது மாதிரி கரெக்டாக க்ளோஸ் லெஃப்ட்டில் டேர்ன் பண்ணிட்டாரு. இப்போ ஆல்மோஸ்ட் செகண்ட் கியரில் கொஞ்சம் வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ணுறாரு. ஏன்னா ரோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேக்கண்ட்டாக கொஞ்சம் காலியாக இருக்கிறதால தேர்ட் கியர் புஷ் பண்ணிட்டாரு. ஸோ ஆல்மோஸ்ட் தேர்ட் கியரில் ரிவ் பண்ணி போயிட்டே இருக்காரு. ஸோ இந்த மாதிரி இடத்துல அவருடைய அந்த ஆக்சலரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லீனியரான பவர் டெலிவரி ரொம்ப கொடுத்துடாமல் பொறுமையாக அந்த ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏற்றி இறக்கின பிறகு நீங்களே பார்க்கலாம் தேர்ட்லேருந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணி அழகாக செகண்ட் கியர். ஸோ இந்த கியர் அனலைசேஷன் இருந்தாலே போதும் உங்களுடைய வெஹிக்கிளில் மேனுவல் காரை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ட்ராப்பும் இல்லாமல் கியர் சேஞ்சிங் அப் ஷிஃப்ட்டும் டவுன் ஷிஃப்ட்டும் உங்களுக்கு அனலைசேஷன் புரிஞ்சிச்சினாலே போதும் உங்களோட டிரைவிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ செல்டோஸ் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பெரிய வெஹிக்கிள்னால உங்களுக்கு அந்த ரோடு வியூ ப்ரெசன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மோரோவர் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் கால்குலேஷனுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ நிறைய பேர் சிடான் ஹேட்ச்பேக்லேருந்து டுவர்ட்ஸ் மிட் எஸ்யூவி, கிராஸ் ஓவர் எஸ்யூவி போகிறோம். ஸோ இந்த 1.5 லிட்டர் இன்ஜின் பெட்ரோல் இன்ஜினால கொஞ்சம் பவராக இருக்கும். ஸோ இந்த வெஹிக்கிளில் சார் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிஷியல் லெவலில் கியர் சேஞ்சிங்கில் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தார். ஸோ என்ன பிகினர்ஸுமே பண்ணுற விஷயந்தான் அந்த கியர் ஷிஃப்டிங்கில் அவங்களுக்கு அந்த பதட்டம். ஸோ அது இல்லாமல் ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் ப்ளஸ் பெரிய வெஹிக்கிள். நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா பெரிய வெஹிக்கிள் என்னால் ட்ரைவ் பண்ண முடியுமா சார், என்கிட்ட இருக்க சின்ன வெஹிக்கிள் பட் பெரிய வெஹிக்கிள் அப்கிரேட் பண்ணும்போது என்னால் முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ சின்ன வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி பெரிய வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி உங்களுடைய அனலைசேஷன் ஒரு வண்டி கூட நீங்கள் ஒரு 15 to 20 days நீங்கள் அடாப்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு மோர் தென் இனஃப் நீங்கள் அந்த வண்டியை வந்து எப்படினாலும் ட்ரைவ் பண்ணிடலாம். ஸோ உங்களுடைய மிரர் பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஜங்ஷன். ஸோ இந்த இடத்துல லெஃப்ட் மிரர் பார்த்தா ரைட் மிரர் பார்த்துட்டு அவங்களோட யார் அனுசரித்து திரும்புகிறாங்களோ ரைட் மிரரில் பார்த்துட்டாரு. ஸோ ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா அழகாக புஷ்புல் மெத்தடில் டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ அந்த செகண்ட் கியரோட ஸ்பீடு கரெக்டாக வெஹிக்கிளுக்கு மேட்ச் ஆச்சுன்றதை மட்டும்தான் அந்த கிளச்சை அழகாக ஓப்பன் பண்ணிவிட்டு செகண்ட் கியர்லேயே புஷ் பண்ணுறாரு. இன்கேஸ் அந்த இடத்துல ஸ்லோ பண்ணி இருந்தாருன்னா நல்ல டெட் ஸ்லோ பிலோ 10 இல்லை பிலோ 8 போயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் கியர் மாற்றணும். அகெயின் ஒரு ஜங்ஷன் வருது, ஹார்ன் பீப் 2 ஹாங்க் அடிச்சாச்சு. ஸோ லெஃப்ட் ரைட் ஜட்ஜ்மெண்ட் பார்த்துட்டு அழகாக மூவ் பண்ணி போயிட்டே இருக்கார். நீங்கள் நினைக்கலாம் இந்த ரோடு ரொம்ப காலியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோரோவர் இந்த இடத்துக்கு நான் ஏன் கொண்டு வந்தேன் அப்படின்னா சார் வந்து என்கிட்ட கேட்டது என்னென்னா ஸ்ட்ரெயிட் ரோடு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறேன், எனக்கு நல்ல டேர்னிங்ஸ், மோரோவர் எனக்கு வந்து கியர் சேஞ்சிங் கொஞ்சம் பம்பியான ரோடு. ஸோ அந்த மாதிரி இடத்துல எனக்கு கொஞ்சம் நீங்கள் என்கரேஜ் பண்ணி நல்லாயிருக்கும்னு சொன்னதால் மட்டும்தான் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்தேன். ஸோ இந்த இடத்துல மோரோவர் நிறைய ட்ரைனிங் நான் பண்ணியிருக்கேன். பட் இந்த இடத்துல ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடம் கொஞ்சம் டேர்னிங்ஸ் கொஞ்சம் நிறைய வரும். ஏன்னா பெரிய வெஹிக்கல் டேர்ன் பண்ணுறது டேர்னிங் ரேடியஸ் கொஞ்சம் அதிகம். ஸோ உங்களோட கால்குலேஷன் எப்படி இருக்குன்னா ஜட்ஜ்மெண்ட் கால்குலேஷனும் சரி உங்களோட டேர்னிங் ரேடியஸ், கர்வேச்சர், அந்த சென்டர் ஃபோக்கஸ் எப்படி உங்களோட வேர்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் எந்த அளவுக்கு டேர்ன் பண்ண முடியுன்றதை இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு பெரிய டேர்னிங், இது ஒரு கார்னர். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து ரைட் இண்டிகேட்டர் போட்டுட்டு ஹாங்க் அடிச்சுட்டு இப்போ செகண்ட் கியரில் இருக்கார் வெஹிக்கிள். ஸோ கரெக்டாக எப்படி டேர்ன் பண்ணுறா நீங்களே பாருங்கள். அழகாக அந்த புஷ்புல் மெத்தடில் ஒரு கை வாங்கி இன்னொரு கை திருப்பிட்டு மோரோவர் சைடு மிரர் ப்ரெடிக்ஷன் பின்னாடி வர வெஹிக்கிளை கால்குலேஷன் பண்ணிவிட்டு ஸ்லோவாக அழகாக ஸ்டடி பண்ணி இப்போ செகண்ட் கியரோட ஸ்பீடு மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ கிளச் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் க்ளீனாக இருக்குது. இல்லைனா வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல பம்பி ரோட்ஸ் அகெயின் ரொம்ப ஸ்லோவாக பம்பியாக விட்டு எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் கியருக்கு மாற்றிட்டார். ஸோ இந்த மாதிரி பம்பி ரோட்ஸில் நீங்கள் பிலோ ஒரு 10 or 8 பிலோ போயிட்டீங்கனாலே நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்லோ பண்ணி மெதுவாக தான் நீங்கள் வெஹிக்கிளை மூவ் பண்ணுவாங்க. பாருங்கள் அழகாக பெரிய பம்ப் அந்த பம்பில் விட்டு எடுக்கும் போதுமே அழகாக ஸ்லோவாக உங்களோட கிளச் கண்ட்ரோல், ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல் இது ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆனது பிறகு தான்
லைட்டாக அந்த 1500லேருந்து 1200 ஆர்பிஎம் மட்டும் தான் நான் அவரை ரைஸ் பண்ணி ட்ரைவ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கரெக்டான ஆர்பிஎம்மில் வச்சு அவர் கரெக்டாக ரைஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக கேல்குலேஷன் அவங்க லெஃப்ட் சைடு ஒரு I-20, லெஃப்ட் சைடில் பெரிய ஒரு ட்ரக்கு, இந்த பக்கம் ரைட் சைட்லேயுமே ஒரு ட்ரக்கு. ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட் பொறுத்தவரைக்கும் வித் கொஞ்சம் அதிகம் செல்டோஸ்க்கு. ஸோ லைட்டாக புஷ் பண்ணிவிட்டு செகண்ட் கியர் சேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ ட்ரைனிஸ் நான் சொல்கிற நிறைய பேருக்கு சொன்னது என்னென்னா, மேனுவல் காரில் கொஞ்சம் கியர் அப்பப்போ சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணாமல் ட்ரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக் மாதிரி ஆகிடும். மோரோவர் ஒரு கியரில் வந்து நீங்கள் ரொம்ப அந்த ஸ்பீடை தாண்டி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணும்போது உங்களுடைய ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபியூல் கன்சப்ஷன் அதிகமாகவும். கிளச் மேலே காலை வச்சு ஓட்டாதீங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், கிளச் மேலே கண்டிப்பாக நீங்கள் வச்சு ட்ரைவ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துலையும் அழகாக நம்ம ரைட் டர்ன் எடுக்க போகிறோம். ரைட் டர்ன் எடுக்கும்போது கிளச் கண்ட்ரோல், கிளச்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ஸ்டேரிங் மூமெண்ட் ஸ்டெடியாக இருக்கணும். வண்டியை வந்து க்ரீப்பிங் மூமெண்ட் சொல்லுவாங்க, அதாவது ஸ்னெயில் மூமெண்ட். அந்த ஸ்னெயில் மூமெண்ட்டில் க்ரீப்பிங் மூமெண்ட்டில் நீங்கள் ஸ்லோவாக அங்கே பாருங்கள், செகண்ட்லேருந்து ஃபஸ்ட் கியர் அழகாக எடுத்துகிட்டு வந்தார். புஷ் புல் மெத்தடில் அழகாக ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இப்போ கிளச்சில் வந்து ஸ்லோவாக வெஹிக்கிளை காலை எடுத்துகிட்டு அப்படியே செகண்ட் கியர் லெஃப்ட் தள்ளி செகண்ட் கியர் அழகாக கியர் மூமெண்ட் லெஃப்ட் தள்ளி செகண்ட் கியர். நீங்கள் அதே மாதிரி 5th கியருக்கு மட்டும்தான் ரைட் தள்ளி மேலே, மற்ற 2 கியருக்குமே நீங்கள் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் தான் போடுவீங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட ஸ்டீரிங் ப்ரீ கால்குலேஷன் அனலைசேஷன் மெத்தட் ப்ளஸ் உங்களுடைய சென்டர் பாயிண்ட் ஃபோக்கஸ். அந்த சென்டர் பாயிண்ட் ஃபோக்கஸ் எப்படின்னா, ஒரு வெஹிக்கிளை 2 ஹாஃபாக பிரிக்கிற இடம் சென்டர் பாயிண்ட் ஃபோக்கஸ். ஸோ சென்டர் பாயிண்ட் ஃபோக்கஸை வந்து நீங்கள் ஃப்ரண்ட் வெஹிக்கிளில் நீங்கள் ஆக்சுவலாக முன்னாடி ஏறி உட்காரும்போது கொஞ்சம் எப்படியுமே 90 டிகிரி டயகனலாக கொஞ்சம் நீங்கள் எப்பயும் உட்காந்து பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக உட்காராமல் கொஞ்சம் 90 டிகிரி டயகனல் நீங்கள் உட்காரும் போது என்ன ஆகும்னா, உங்களுடைய அந்த லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட் கால்குலேஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுடைய கண்ட்ரோலுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அழகாக பார்த்தீங்கன்னா அந்த கியர் சேஞ்சிங் தான் பாருங்கள். இந்த கியர் சேஞ்சிங் ஒன்ஸ் ஒரு பிகினர்ஸ்க்கு வந்துட்டாலே போதும், அவங்க மேனுவல் காரை வந்து கரெக்டாக ட்ரைவ் பண்ணுறாங்கன்னு நமக்கே அனலைசேஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஏன்னா அந்த கியர் பேட்டர்னிங்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பெரிய கார் கொடுத்தாலும், ஈவன் நீங்கள் ஒரு ஆல்டோ 800லேருந்து ஒரு ஆல்டோ K10லேருந்து டொயோட்டா இன்னோவா கிறிஸ்டா வரைக்கும் இல்லை ஒரு ஃபார்ச்சுனர் இருக்குமே, மேனுவல் காரில் கியர் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சேம் தான். இன்கேஸ் ஒரே ஒரு ரிவர்ஸ் கியர் மட்டும்தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் மேனுவல் காரை பொறுத்தவரைக்கும் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். சேம் அதே தான் ரிப்பீட் பண்ணுறேன். ஏன்னா இதை நிறைய பேர் பண்ணுறது, ஏன்னா நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கும்போதே அதே தான் பண்ணுறாங்க. அந்த கியரை வந்து அவங்க கண்டிப்பாக மறந்துடுறாங்க. அது ஒன்று இன்ஜின் ஸ்பீடை நீங்கள் வைப்ரேஷனை ஃபீல் பண்ணணும். இல்லைனா நான் ஒரு கியரை நான் ரொம்ப நேரமாக ஓட்டிகிட்ருக்கேன், அப்போ நான் தப்பு பண்ணுறேன். இப்போ வர வெஹிக்கல்ஸில் உங்களுக்கு நிறைய வெஹிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா அப் ஷிஃப்ட்டும் டவுன் ஷிஃப்ட்டுக்கும் இண்டிகேஷனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓடோமீட்டரில் கண்டிப்பாக வந்துடுது. ஸோ அதை நீங்கள் பார்த்தாலும் போதும். இல்லை அந்த வண்டியோட வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுங்கள். பெட்ரோல் வெஹிக்கல்னால் வைப்ரேஷன் நல்லாவே உள்ள ஃபீல் ஆகும். டீசல் வெஹிக்கிள் ஆனாலும் சரி உங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் ஃபீல் ஆகும். ஸோ வைப்ரேஷன் ஃபீல் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கியரை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்லோ ஸ்பீடில் ஹையர் கியரில் போனீங்கனாலே வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் ஒரு மாதிரி என்னென்னா வண்டி ஆஃப் ஆகிற மாதிரி உங்களுக்கு கிளச்சில் ஜம்பிங் நடக்கும். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் டவுன் ஷிஃப்ட் பண்ணணும். இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஸ்பீடை வந்து பார்த்திங்கன்னா லோயர் கியரில் ஓட்டும் போது உங்களுக்கு எதுனா உங்களுக்கு இன்ஜினோட வைப்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா கேபின்குள்ளே நல்லாவே வரும். அதை வந்து இனிஷியல் லெவலில் கொஞ்சம் மியூசிக்லாம் நீங்கள் கொஞ்சம் மியூசிக்லாம் உள்ளே போட்டுட்டு கேட்காம காதில் எதுவும் ஹெட்ஃபோன்ஸ்லாம் போடாமல் கொஞ்சம் இனிஷியலாக பிகினராக இருக்கும்போது கொஞ்சம் இதெல்லாம் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரைவ் பண்ண நீங்கள் அந்த மெத்தடுக்கு அடாப்ட் ஆகிடுவீங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் கார்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக மெத்தடாலஜி வேறு. பட் ஐஎம்டிக்கு கொஞ்சம் ஆல்மோஸ்ட் கிளச் கிடையாது, பட் ஆல்மோஸ்ட் மேனுவல் கார் மாதிரி தான். பட் கம்ப்ளீட்டாக மேனுவல் கார் பொறுத்த வரைக்கும் இந்த கியர் சேஞ்சிங் பேட்டர்ன் நீங்கள் பாருங்கள், அழகாக யூட்டர்னில் சூப்பராக அந்த 1-on-1 மெத்தடில் அழகாக நான் சொன்ன மாதிரி லாக் பண்ணிவிட்டு ஸ்லோவாக அவரோட டேர்னிங் ரேடியஸை பாருங்கள். அழகாக ஒரு ஸ்ட்ரெச்சில் திரும்பணுன்னா அந்த ஸ்ட்ரெச்சில் கண்டிப்பாக திரும்பணுன்னு ஸ்லோவாக அப்படியே டேர்ன் பண்ணுறாரு. ஸ்லோவாக டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ அகெயின் 1-on-1 மெத்தடில் இல்லாமல் புஷ்புல் மெத்தட்லேயே கரெக்டாக ஸ்டேரிங் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த வெஹிக்கிளோட மூவ்மெண்ட் பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா ஒரு பிகினருக்கு இதுதான் தேவை. ஒரு ஆஸ் அ ட்ரெயினியாகவும் ஆஸ் அ ஒரு டீச்சராகவும் எனக்கு இதுதான் ரொம்ப தேவை. ஏன்னா நான் அப்பார்ட் ஃப்ரம் எவ்வளோ தான் டாஸ்க் கொடுத்தாலும் அவர் ஓட்டும் போது பின்னாடி உட்காந்து நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ என்ன நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்கலாம், நான் லெஃப்ட் சைடில் யாருமே கிடையாது, பின்னாடி நான் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதுதான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நான் எந்த ஒரு கைடன்ஸும் இல்லாமல் நான் பின்னாடி உட்காந்து ஷூட் பண்ணுற போது அவர் எந்த ஒரு பேனிக்கும் இல்லாமல் வெஹிக்கிளை அழகாக ட்ரைவ் பண்ணுறாரு. அவரை நம்பி நான் பின்னாடி உட்காந்து போகிறேன். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சருக்கு கொடுக்க மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா, நான் ட்ரைனிங் கொடுத்து அவர் நல்ல கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவ் பண்ணுறாரு. இதுதான் ஆஸ் அ டீச்சராக எனக்கு ரொம்ப பெருமை. ஸோ நிறைய பேர் என்னை கேட்டிருந்தேன் இந்த நேரோ ஸ்ட்ரீட்ஸ் வீடியோவில் மேக்ஸிமம் நான் எல்லா பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்கேன். ஈவன் இதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் தான் எனக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பில்டப் பண்ணி ஓகே இந்த டவுட்ஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நான் இதே ரிப்பீட்டடாக வீடியோ போட்டாலும் போர் அடிச்சிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அந்த போடுற வீடியோஸில்
என்ன கமெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி ஃபைன் டியூன் பண்ணி என்னால் என்ன பெஸ்ட்டு பண்ண முடியுமோ நான் உங்களுக்கு இந்த நேரோ சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் கவரேஜ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபோட்டோ வீடியோஸில் பொறுத்த வரைக்கும் நல்லா என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நேரோ சீட்ஸில் கிளச் கண்ட்ரோல், மிரர் கண்ட்ரோல், ஸ்டேரிங் கண்ட்ரோல், உங்களுக்கு ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல் இது நல்லா வந்துருச்சுனாலே நீங்கள் நல்ல மேனுவல் கார் நல்ல தைரியமாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இனிஷியல் லெவலில் கொஞ்சம் காலை டைமில் ஒரு 5:30லேருந்து 6:30, 6:30லேருந்து 7:30 வரைக்கும் உங்கள் நியர்பை ஸ்ட்ரீட்ஸில் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு மேனுவல் கார் நல்லாவே ட்ரைவ் பண்ண வந்துடும். தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் வியூவர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.